வணக்கம். 20,00,000 கல்வி கடன் எந்த ஷ்யூரிட்டியும் இல்லாமல் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். சில வருடங்களுக்கு முன்பு கடலூர் மாவட்டத்தில் சகோதரர் தடா செந்தில்குமார் என்பவருடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தங்களுக்கு தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைச்சது, அரசு ஒதுக்கீட்டில். அப்போது நாங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டு நாங்கள் அவங்கள சந்தித்து விளக்கம் கேட்டோம், வாழ்த்துலாம் தெரிவித்தோம். இது மாதிரி உங்களுக்கு அந்த கல்லூரியில் எவ்வளோ ஃபீஸ் வருது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அதிகபட்சம் 35 லட்ச ரூபா வருது ஃபீஸு. ஆனால் வங்கிக்கு போனோம்னா அவங்க 7.5 லட்சம் தான் எந்த விதமான ஷூரிட்டியும் இல்லாமல் லோன் தரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே வேணும்னா சொத்து பத்து அடமானம் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் வராது, வீட்டுமனை பட்டா தான் வேணும், அந்த பத்திரம் தான் செல்லும் அடமானத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. நாங்களும் அந்த வங்கியை தொடர்பு கொண்டு பேசினோம். அவங்களும் அதான் சொன்னாங்க, 7.5 லட்ச ரூபானா எந்த ஷூரிட்டி இல்லாமல் நாங்கள் ஒரு வாரத்தில் லோன் கொடுத்துட்றோம், சர்டிஃபிகேட்டு கல்வி நிறுவனத்தோட சான்றுகள் வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நமக்கு பெரிய சந்தேகம் வந்துச்சு. இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, இன்னும் சொல்லப்போனால் பேராமெடிக்கல் படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, குறிப்பாக மருத்துவக் கல்லூரி படிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டி விட்டுரும், அது வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா ஃபீஸு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா இந்த 35 லட்சத்தில் இருந்து 55-60 லட்சம் வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்குவோம். அப்படி இருக்கும்போது இந்த 7.5 லட்சம் எதுக்குமே உடன்படாதே அப்படின்னு இருந்தோம். நாங்களும் உங்களை மாதிரி தான், சரி 7.5 லட்சம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிடுச்சு. இந்த வருஷம் நாங்கள் வேறு ஒருத்தருக்காக கல்வி கடன் கேட்க போனோம், மருத்துவக் கல்லூரி மாணவருக்காக. அப்பவும் அதான் சொன்னாங்க, இல்லை சார் எந்த ஷூரிட்டி இல்லாமல் 7.5 லட்சம் வாங்கிக்கிங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள், இல்லை நீங்களே பார்த்து சொல்லுங்கள் ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் சார் எந்த ஷூரிட்டியும் இல்லாமல் 20 லட்ச ரூபா கொடுக்குற வரைக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அப்படி பார்த்தா 5 வருஷம்னா 4 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வந்துடுது. 20 லட்ச ரூபா மீதி 15 லட்ச ரூபா எப்படியே கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணிடலாம், இருக்கிற லேண்டை விற்றுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படிங்களா சார், கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க நம்மகிட்ட கேட்டாங்க, எந்த கல்லூரியில் அந்த மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம், அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு இன்ஜினியரிங் கல்லூரி, அரசு பாலிடெக்னிக், அரசு கலை அறிவியல் கல்லூரி, அரசு ஐடிஐ, அரசு ஹாப்பி ஸ்கூல், இப்படி அந்த நிறுவனம் ஒரு நிறைய வச்சுருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எல்லா விதமான கல்வியும் கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடங்கள்லேயும். நாம் அதை சொன்னோம், இந்த மாதிரி இந்த அரசுன்னு கூட்டிகிட்டு காமிச்சு. அவர் சொல்கிறாரு, இந்த நிறுவனத்துக்கு எந்த விதமான ஷூரிட்டியும் இல்லாமல் 20 லட்ச ரூபா கல்வி கடன் கொடுக்க ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அதனால் நம்ம கொடுத்துடலாம். என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னோடனே நாம் சொல்கிறோம், அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாரு, பேர் தாங்க அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அவரு உடனே ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு, அடடே அரசு ஹாப்பி ஸ்கூலுக்கும் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு மட்டும்தான் 20 லட்ச ரூபா எந்த விதமான சொத்து பத்தும் ஷூரிட்டியும் இல்லாமல் கொடுக்குற மாதிரி அந்த லிஸ்ட்டில் பேர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே கேட்டோம், இதுக்கு ஒரு அதிகபட்சம் போனால் 2 லட்சம் கூட ஆகாதே, அதிகபட்சம் போனால் 5 லட்சம் கூட ஆகாது, ரொம்ப எக்ஸ்ட்ரானா கூட 7.5 லட்சம் வச்சுக்கிட்டா கூட அதுவே ஏற்கனவே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, ஏன் இவ்வளோ 1 2 3 4 5 6 ஸ்ட்ரக்சர் கல்வி நிறுவனங்களில் ஏன் டாப்பில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் கொடுக்காம நீங்கள் அரசு ஹாப்பி ஸ்கூலுக்கும் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு மட்டும் ஒதுக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் அப்படி தான் லிஸ்ட்டில் பேர் இருக்குது, லிஸ்ட்டில் பேர் இருக்கிறவங்களுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒன்று மட்டும் நிச்சயமாக புரியுது, என்னது, எந்த விதமான ஷூரிட்டியும் இல்லாமல் நம்மளால் 20 லட்ச ரூபா கல்வி கடன், படிப்புக்கேற்ற கடன் வச்சுக்குவோம், இனிமேல் எஜுகேஷன் லோன் சொல்ல வேணாம், அதோட ஸ்லாட்டையும் மாற்றுவோம், ஸ்டடி லோன், படிப்புக்கேற்ற கடன் 20 லட்சம் வாங்கலான்னு சொல்கிறாங்க. சரி,
நாம் இப்போ இதை விஷயமா தொடர்ந்து நம்முடைய சேஞ்ச் சேலஞ்ச் யூடியூப் சேனலில் சொல்லும் செயலும் வெல்லும் ஃபேஸ்புக்குகளில் நம்ம செய்தி போட்டுக்கிட்டு வரோம், தகவல் போட்டுக்கிட்டு வரோம் ஆச்சுங்களா. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை பார்த்தேன். அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னாங்களாம், எந்த விதமான சூரிட்டியும் இல்லாமல் 4 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கலாம் அப்படின்னாங்களாம். அது ஆக்சுவலாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கு பொருந்தாதுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னாங்கன்னா சொசைட்டியில் போய் தான் வாங்கணும். அது அடுத்ததாக பேசுவோம், வேறு எபிசோடில் பேசுவோம். இப்போது நாம் இதை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் அவர்களுக்கு நாம் உலகெங்கும் வாழும் 10 கோடிக்கும் மேலான தமிழ் சொந்தங்கள் சார்பாக பெரிய வேண்டுகோளை வைக்கிறோம். உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் இந்த கல்வி கடனை எந்த விதமான சூரிட்டியும் இல்லாமல் படிப்புக்கேற்ற கடனா, அரசு மருத்துவக் கல்லூரினா 20 லட்சம், அரசு இன்ஜினியரிங் கல்லூரினா 10 லட்சம், கலை அறிவு பாலிடெக்னிக்னா இவ்வளவு, அப்படி நீங்கள் ஒரு செட்பேக் வச்சு ரெடி பண்ணுங்கள். அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த 4 லட்சம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கு பொருந்தாது, 20 லட்ச ரூபா பொருந்துமா அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப நியாயமான கேள்வி. நாம் என்ன சொல்கிறோம்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதன் தலைவர் தம்பி விஜய் அவர்களுக்கும் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுங்கள், மத்திய அரசுக்கும் நீங்கள் தெரிவியுங்கள், அவங்களோட அந்த நாம்ஸை மாற்ற சொல்லுங்கள். இல்லைன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா, அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு இன்ஜினியரிங் கல்லூரி, அரசு பாலிடெக்னிக், அரசு கலை அறிவியல் கல்லூரி, அரசு ஐடிஐ, அரசு ஹாப்பி ஸ்கூல் இருக்கிறப்போ 1 2 3 4 5 6 இந்த 6ல் அரசு ஹாப்பி ஸ்கூலும் அரசு கலை அறிவியல் கல்லூரி மட்டும் அந்த லிஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அதை மாநில அரசு நீங்கள் கொண்டாங்க அந்த லிஸ்ட்டுக்குள்ளே. அரசு மருத்துவக் கல்லூரியும், அரசு இன்ஜினியரிங் கல்லூரியவும், அரசு பாலிடெக்னிக்கவும், அரசு ஐடிஐயும் வச்சிங்களா. ஆகையினால் நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும், ஏன்னா இந்த 20 லட்சங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா நிறைய மாணவர்கள், ஏழ்மையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவசியமாக கிடைக்கும். இந்த காணொலி ஒருவேளை இன்றைக்கி அவங்களோட தொடர்பு எங்ககிட்ட இல்லை, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தம்பியோட குடும்பத்தோட, இந்த ஒருவேளை நான் பேசக்கூடியது அவங்களோட பார்வைக்கு போகும்போது அவங்க மிகவும் சந்தோஷம் அடைவார்கள். அன்னைக்கு நமக்கு கிடைக்கல, இன்றைக்கி வேறு யாருக்காவது கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுவார்கள். ஆகையினால் இது குறித்து தம்பி விஜய் அவர்களும், மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இதை தீர ஆலோசிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாகவே கான்செப்டை மாற்றிடுங்க. ஸ்டடி லோன், படிப்புக்கேற்ற கல்வி கடன், நீங்கள் 30 லட்சம் கூட நிர்ணயிச்சு கொடுங்க. ஆனால் இந்த 7.5 லட்சம் இலக்கு, 7.5 இந்த இலக்கை உடைங்க. முதல்ல 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதல் 2026ஆம் ஆண்டு கல்லூரியில் சேரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் படிப்புக்கேற்ற கடன் ஸ்டடி லோன் 20 லட்சமாக நாம் இந்த நம்மளுடைய நிகழ்ச்சியின் மூலமாக சொல்கிறோம். அரசு பார்த்து இதை 35 லட்சமோ 50 லட்சமோ கூட உயர்த்தி கொடுக்கலாம். ஆனால் இனி நிர்ணயிக்கப்பட்ட அந்த 7.5 லட்சம் என்பதை எடுத்துவிட்டு படிப்புக்கேற்ற கல்வி கடன் ஸ்டடி லோன் என்று அதற்கு ஒரு வலிமை சேர்த்து அடுத்த ஆண்டு முதல் இந்தியா முழுவதும் அது பயனுக்கு வரும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அது பயன்பெறும். காலமும் உங்களுக்கு உங்கள் பெயரை நிலைத்து நிற்க வைக்கும். எனவே 7.5 லட்சம் என்கிற அந்த நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு இந்த ஆண்டோடு அழியட்டும். அடுத்த ஆண்டு முதல் நம்மளுடைய கோரிக்கையாக 20 லட்சம் என்பது அது 30 லட்சமோ 50 லட்சமோ தம்பி விஜய் அவர்களும் மத்திய அரசும் இணைந்து ஒரு முடிவெடுத்து கொடுக்க வேண்டும். ஆனால் இனி ஒருபோதும் எந்த 7.5 லட்சத்தை அனுமதிக்க முடியாது. நாங்கள் தெளிவாக பார்த்து விட்டோம். ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அந்த ப்ரொவிஷன்ஸை அப்கிரேட் பண்ணுங்கள். ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அந்த ப்ரொவிஷன்ஸை அப்கிரேட் பண்ணுங்கள்.